பழிக்கு பழி வாங்கும் ஒரு திரைக்கதை. இது ஒரு உணர்வு அல்ல, ஒரு பயணம். இளம் இயக்குனர்களுக்கான விழிப்புக் கட்டுரை. பழிக்கு பழி என்ற ஒரு ஜானரை நீங்கள் எடுத்துக்கொள்வது வெறும் கோபமாக மட்டுமல்ல. வாழ்க்கையின் பாதையில் அவமானம் தாங்கிய ஒரு மனிதர் தனது நியாயத்தை நிலைநாட்ட உணர்வுடன் ஒரு போராடும் ஒரு கதைகளை தான் சாதாரண மனிதனாக ஹீரோவாக உருவாக்கும் அசத்தல் வாய்ப்புகள் பழிக்கு பழி கதைகள் தான் அதிகம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பழியின் பண்பை படமாக்க வேண்டும். பழி என்பது உள்ளத்தின் இருண்ட பக்கம் அல்ல, அது வெகு மனிதனின் உந்துதல். நீ என்னை தாழ்த்தினாயா, நான் என்னை உயரத்திற்கு சென்றுவிட்டேன் என்று நீ ஒப்புக்கொள்ளும் வரை நான் நின்று கொள்வேன். இதுதான் உண்மையான பழிக்கதை. எதிரியை அடிக்கிற கதை மட்டுமல்ல, என்னை நானே மீட்டுக் கொள்கிறேன் என்று மனதிற்கு உள்ளே இருந்து நாயகன் தன்னையே அழைத்து கொள்ள வேண்டும். ஒரு உள் அழைப்பு. தமிழ் சினிமாவில் பழி தீர்த்த கதைகள். நாயகன் சிறுவயதில் கொல்லப்பட்ட தந்தையின் மரியாதையை புனிதமாக எண்ணி சட்டத்திற்கு வெளியே சென்று வீரம் காணும் கதை. அருவி போன்ற பழங்களில் பார்த்தீர்கள் என்றால் பழி தீர்ப்பு என்பது ரத்தம் அல்ல, மனதை மாற்றும் சிதைவு. இந்த மாதிரி கூட நீங்கள் பழிக்கு பழி கதைகளை எழுதலாம். தெலுங்கில் பயங்கரமான ஹிட்டான ஒரு பழி வாங்குற கதை. ஒரு சிறு புழு கூட பழி வாங்கலாம் என்ற கற்பனை தான் உலகமெங்கும் ரசிகர்களை ஈர்த்தது. அவர் வச்சு எழுதினாருன்னா நீங்கள் வேறு எதை வச்சு பழி வாங்குற கதையை எழுதுங்க. இந்த மாதிரி அனைவரும் அவமானத்தை எதிர்த்து தங்களை நிரூபித்தவர்கள் தான் கதாநாயகர்கள். இந்த மாறுபட்ட பார்வை பழியின் அடிப்படை உணர்வை தாங்கும். கன்னடத்தில் பார்த்தீர்கள் என்றால் கேஜிஎஃப் என்று ஒரு படம் வந்தது. ஒரு சிறுவன் தன் தாய்க்கு நேர்ந்த அவமானத்தின் காரணமாக இந்த உலகத்தையே தனக்கு சொந்தமாக்கும் கதை. பழி தீர்ப்பு என்பது ஒரு ஸ்டைல் மட்டுமல்ல, அது புரட்சியாக மாறும்போது ஹீரோ உருவாகிறான், அவன் உலகம் முழுவதும் ஹிட் ஆகிறான். எளிமையாக எழுதும் வழி. இளம் இயக்குனர்களுக்காக கட்டமைப்பு. ஸ்டெப் 1, அவமானம். அவன் விழுந்தான், அவனை யாரும் காணவில்லை. உள் வேதனை, வெளியே சிரிப்பு, உள்ளே எரியும் நெருப்பு. பயணம், பழியை சுமந்த பயணம். எப்பொழுதும் அந்த பழி அவனுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவனை திட்டியவர்களே திரும்ப கண்ணீர் விட்டு பார்ப்பார்கள். எதிரியை அழிக்காமலே பழியை தீர்க்கும் முடிவு. கடைசியில் மரணம் வரை செல்லும் தீர்வு. உணர்வை, மரணத்தை அதிகமாக காட்டுங்கள். நான் அவனை அழிக்கவில்லையே, ஆனால் இழந்த வாழ்க்கையை முழுக்க என் பெயரால் நிரப்பிவிட்டேன். இதுதான் உண்மையான பழிக்கு பழி கதை. பழிக்கதைகள் உணர்வில் தீப்பிடிக்கும் கதைகள். அவை நீதி, நேர்மை, அவமானம், அழகு, பொறுமை, தியாகம், பிரதி என அனைத்தையும் கைகளில் தூக்கி பிடிக்கும் காட்சிகளாக இருக்க வேண்டும். இளம் இயக்குனர்களை, உங்கள் கதையில் ஒரு மனிதன் விழுந்தால் சரி, அவனை வெறுப்பிலிருந்து வெற்றி பயணத்திற்கு எப்படி கொண்டு போகிறாய்? அந்த பயணமே பழி திரைக்கதை. இப்போது எழுது. அவன் விழுந்த இடத்திலிருந்து எப்படி எழுந்தான் என்று இந்த உலகத்திற்கு சொல். உன் திரைக்கதை வெற்றியை நோக்கி காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம் திரைக்கதை ஆசிரியர்களே.